ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து உரை நிகழ்த்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் கனிமொழி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய ஆளுநரை வைத்துக் கொண்டு பாசிச கொள்கைகளை திணிக்காதே. மளிகை கடை தானே லேஸ்ல எடை போட்டுறாதீங்க. இங்க ஒருத்தர் மளிகை கடை மூலமாவே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. பிஜேபி அதிமுக கள்ள உறவு கூட்டணியை பிஜேபி அதிமுக கள்ள உறவு கூட்டணியை இங்கே குரல் எழுப்பிட வேண்டும். ஆணவமாக, ஆங்காரத்தனமாக, திமிராக தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இந்த ஆளுநர் செயல்பட்டு வருகிறார். தமிழ்தாயை அவமதிப்பதும் தமிழ்தாயினுடைய வாழ்த்தை பாடுவதென்று தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற மரபு என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவர்தான் சென்ற சட்டமன்ற கூட்டத்தில் உரையாற்றுகிற போது தேசிய கீதம் பாடுகிற போதே ஓடிவிட்டார். தேசிய கீதத்தை அவமதித்தவர். அன்றைக்கே நாங்கள் எல்லாம் கூட்டம் போட்டு சொன்னோம், சட்டப்படி தேசிய கீதத்தை அவமதித்ததற்கு கிரிமினல் குற்றம், அவர் உள்ளே சென்றிருக்க வேண்டும். பெருந்தன்மையாக அவர், அதாவது துரதிர்ஷ்டவசமாக அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இம்யூனிட்டி, கவர்னர் மீது வழக்கு போட முடியாது. ஆக அந்த தைரியத்தில் அவர் எது வேண்டுமானாலும் பேசுவார். ஆனால் இது தமிழ்நாடு, மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டிய தமிழ்நாடு என்பதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும், வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களை எல்லாம் நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே தலை சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத வயிற்றெரிச்சலோடு கள்ள மௌனம் காத்து வரும் அடிமை இந்த எடப்பாடி தமிழன் என்றால் அவமானம் கள்ள மௌனம் காத்து வரும் எட்டப்பன் எடப்பாடியே தமிழன் என்றால் அவமானம் நினைக்காதே ஆளுநரே நினைக்காதே தமிழரோட ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். இதில் நாடாளுமன்ற எம்பி கனிமொழி மற்றும் பிற முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம் நேயர்களே.